வணக்கம். இந்த மாத விருது வழங்குவோர் பட்டியல் அரசியல் எம்பி சார்பாக மாதம் மாதம் சில பேருக்கு விருது வழங்குது இல்லையா, முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு. அதுக்கு இந்த முறை 3 முக்கியமான விருதுகள் முக்கியமான அரசியல்வாதிகள் வழங்கப்படுகிறது. முதல் விருது என்னன்னா, மேல்மாடி காளி அப்படின்ற விருது வழங்கப்படுகிறது. யாருக்குன்னா, நமது தமிழிசை அக்கா அவர்களுக்கு இது வழங்கப்படுகிறது. அவர் என்ன சாதனை பண்ணார் இந்த விருது கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்களா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப அறிவுபூர்வமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அது என்னன்னா, முதலமைச்சர் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகலாமா, அப்படி அட்மிட் ஆனால் சாதாரண மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் அரசு ஆஸ்பத்திரிகள் மேலே, அதனால் அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி ஒரு அறிவுபூர்வமான ஒரு அறிக்கையும் கேள்வியும் கேட்டிருந்தார். இதை கேட்ட பல பேர் கடுப்பானாங்க. இருந்தாலும் ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வி இல்லையாது. நாளைக்கு முதலமைச்சர் அம்மா உணவகத்தில் தான் உணவு அருந்தணும், இல்லைன்னா மக்களுக்கு அம்மா உணவகத்து மேலே எப்படி நம்பிக்கை வரும்னு கேட்பார். முதலமைச்சரும் பிரதமரும் ரோடு போட்டால் பெருசு இல்லை, அந்த ரோட்டில் நடந்து போகணும், அப்போ தான் மக்கள் ரோட்டில் நம்பி நடந்து போவாங்க. இப்படி அறிவுபூர்வமான பல கேள்விகள் கேட்கக்கூடியவர் தமிழிசை அக்கா அவர்கள். இந்த சின்ன கவுண்டர் படத்தில் கவுண்டமணி கேட்பார் செந்தில், அதில் ஏழாகூடமாக பல கேள்வி கேட்பார் செந்தில். அவர் அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது கவுண்டமணி கேட்பார் இல்லையா, இப்படியெல்லாம் பேச உனக்கு யாரா சொல்லி கொடுக்குறான்னு ஒரு நொந்து போய் கேட்பார் இல்லையா. அப்படி தான் பல பேர் இந்த அக்காவை கேட்குறாங்க. அவளுடைய இந்த சிறப்பான அருமையான ஒரு அறிக்கையை பாராட்டி இந்த மேல்மாடி காளி அப்படின்ற சிறப்பு விருது வழங்கப்படுகிறது. அப்புறம் 2வது விருதுங்க, இது ரொம்ப முக்கியமான விருது, வைத்தெரிச்சல் வைத்தியலிங்கம் அப்படின்ற ஒரு சிறப்பு விருது. இந்த விருதை பெறக்கூடியவர் யாருன்னா அன்புமணி அவர்கள் தான். அண்ணன் ஒரு சாதாரண சாதி கட்சி நடத்துகிற ஒரு அரசியல்வாதி தான். ஆனால் அவர் பேசும்போது ஒரு கார்ல் மார்க்ஸ், சாக்ரட்டிஸ் போன்ற பில்டப் கொடுப்பார். அந்த மாதிரி இவருக்கு ஒரு முதலமைச்சராகி பேனாவில் டெய்லி பல கையெழுத்துக்களை போட்டு பல கோப்புகளை பார்த்து பல சிக்னேச்சர்களை வழங்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவரால் விதிவசம் ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ எதையும் ஜெயிக்க முடியல. அதனால் பேனாவை திறந்து வச்சுன்னு பல நாளாக காத்து கொண்டிருக்கிறார். அந்த பார்த்து ஸ்டாலின் முதலமைச்சரானதுனால அவர் மேலே இவருக்கு பயங்கர வைத்தெரிச்சல் காண்டு. அதனால் இல்லாத பல குறைகளை கண்டுபிடிச்சி நாள்தோறும் அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறதால இவருக்கு வைத்தெரிச்சல் வைத்தியலிங்கம் என்ற ஒரு அருமையான விருது வழங்கப்படுகிறது. இந்த விருது பெறுவதற்கு முற்றிலும் தகுதியானவர் இவர்தான். 3வது விருது மாட்டுக்கார வேலன் என்கின்ற பைத்தியக்கார வேலன். அந்த ஒரு சிறப்பு விருதை பெறக்கூடியவர் நமது அண்ணன் சீமான் அவர்கள். அவர் என்ன சாதனை பண்ணார்னா, மாடுகளை ஓட்டின்னு போய் தேனி மலை மேலே ஏறி போய் ஒரு போஸெல்லாம் கொடுத்தாரு இல்லையா, போலீஸ் எல்லாம் தடுத்து நிறுத்த முடியாமல் மாடுகள்லாம் மிரண்டு ஓடிச்சு இல்லையா, அதுக்காக தான் இந்த சிறப்பு விருது வழங்கப்படுகிறது. நம்ம போலீஸ்காரங்க நினச்சா சில விஷயத்தில் கஷ்டமாக இருக்குதுங்க. ரவுடிங்களெல்லாம் சுற்றி பிடிச்சி அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி கடைக்கு சட்டம் ஒழுங்காக காப்பாற்றணும். திருட்டு பசங்கள்லாம் துரத்தின்னு போய் மடக்கி பிடிச்சி கொள்ளையெல்லாம் கடுத்து காப்பாற்றணும். திருடு போகிற சம்பவங்கள் குற்ற சம்பவங்கள் தடுக்கணும். இந்த அரசியல் கட்சிகள்லாம் பேரணி ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் மாநாடு நடத்துவாங்க, அப்பயும் அவங்களுக்கு தான் தொல்லை. இடையில இந்த மாதிரி பைத்தியங்க தொல்லையும் வேறு அவங்க சமாளிக்கணும். எப்படி தான் அவங்க நிலைமை கஷ்டம்தான். இந்த 3வது மாட்டுக்கார வேலன் விருது அண்ணன் சீமான் அவர்களுக்கு. சரி, இந்த விருதுகள் பிடித்திருந்தால் நீங்கள் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.